ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து பேசியிருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மேற்குவங்க ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமாக நடைபெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசி வருகிறார். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநராக இருக்கக்கூடிய ஆர் என் ரவி மேற்கு வங்காள மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழ்நாடு ஆளுநராக கேரள ஆளுநர் கூடுதல் பொறுப்பாக கவனிப்பார் என்றும் இந்திய குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து வெளியிடப்படக்கூடிய அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை மரியாதை நிமித்தமாக ஆளுநர் மாளிகையில் சந்தித்து வருகிறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்திலிருந்து மதுரை செல்வதற்காக விமான நிலையம் புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவியை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து தற்போது பேசி வருகிறார். முன்னதாக ஆளுநர் மாளிகையில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றக்கூடிய தலைமை நீதிபதி சுஷ்ரத் அரவிந்த் தர்மாதிகாரி அவரையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருந்தார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றக்கூடிய அவருக்கு முதலமைச்சர் தன்னுடைய வாழ்த்தை தெரிவித்திருந்தார். தொடர்ந்து தற்போது ஆளுநர் ஆர் என் ரவியை மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறார். கடந்த காலங்களில் தமிழ்நாடு ஆளுநர் தமிழ்நாடு அரசோடு பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை முரண்பட்ட வகையில செயல்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தொடக்க கூட்டத்தொடர் போது தொடர்ந்து கடந்த 4 ஆண்டுகளாக அவர் ஆளுநர் உரையை வாசிக்காமல் புறப்பட்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு முரண்பாடு இருந்தது. இருப்பினும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் மேற்கு வங்காளத்துக்கு மாற்றப்படக்கூடிய நிலையில அவரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஒரு நிறைவு சந்திப்பாக சந்திருக்கார். ஒரு ஃபேர்வெல்னு சொல்லுவாங்க, ஒரு ஃபேர்வெல் சந்திப்பா முதலமைச்சர் சந்தித்து அவருடைய மேற்கு வங்காளம் மாற்றப்பட்டது குறித்து கேட்டிருக்கிறார். இன்னும் சில நிமிடங்கள்ல ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு அவர் சென்னை விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து மதுரைக்கு முதலமைச்சர் புறப்பட்டு செல்கிறார். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.